வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு 2 எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்க போறோம். இந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு வீட்டிலேயே செஞ்சு பார்க்கிறதுக்கு முடியக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல நம்மளோட பேஜை பார்க்கறதா இருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களோட வீடியோஸை லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. வாங்க நம்ம இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி போயிடலாம். வாங்க நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கறது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தான் பயன்படுத்துகிறோம். இந்த ஆரஞ்சோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தோலை தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி நம்ம தீப்பற்ற வைக்கிறதுக்காக ஒரு மெழுகுத்திரி எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஆரஞ்சை ஓப்பன் பண்ணி அதோட தோல் மட்டும் எடுக்கணும். இந்த ஆரஞ்சை நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த தோலை தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த தீயை பற்ற வைக்கணும். இந்த ஆரஞ்சோட தோலை நம்ம அந்த தீயில ப்ரெஸ் பண்ணுறோம். அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதுதான் நம்மளோட முதல் எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம முதல் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறதுக்கு நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா அதே ஆரஞ்சோட தோல் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பெலூன் எடுத்திருக்கோம். இப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த பெலூனை நம்ம காற்று நிரப்பணும். இப்போ எல்லா பெலூனையும் காற்று நிரப்பி வச்சிருக்கேன். இப்போ இந்த இதில் தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆரஞ்சோட தோலை எடுத்து இந்த பெலூனில் ஸ்ப்ரே பண்ணுறோம். இதோட அறிவியல் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆரஞ்சோட தோலை பயன்படுத்தி 2 எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம். ஒன்று, நம்ம தீயில ஆரஞ்சோட தோலை காட்டும்போது அதில் இருந்து தீ பறந்து போகுது. 2, ஆரஞ்சோட தோலை நம்ம பெலூனில் ஸ்ப்ரே பண்ணும்போது பெலூன் பிரேக் ஆகுது, அதனால் பெலூன் பொட்டி போகுது. இந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம். இதோட அறிவியல் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதோட அறிவியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது 2லையும் பயன்படுத்தக்கூடிய ஆரஞ்சோட தோலில் இருக்கக்கூடிய பொருள் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அல்லது இந்த வினைக்கு காரணமாக இருக்கு. ஆரஞ்சோட தோலுக்குள்ளாடி லிமனாயின் ஆயில் அப்படிங்கிற ஒரு ஆயில் இருக்கும், ஒரு எண்ணெய் இருக்கும். இந்த எண்ணெய் தான் நம்ம தீயை பற்ற வைக்கும் போது தீ பத்துறதுக்கு காரணமாக இருக்கு. ஏன் தீ பறந்து போகுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஆரஞ்சோட தோலுக்குள்ளாடி சின்ன சின்ன ஏர் பாக்கெட்ஸ் இருக்கும். அந்த ஏர் பாக்கெட்ஸ்க்குள்ளாடி ஏர் இருக்கும், காத்து நிரம்பி இருக்கும். இந்த காத்து நம்ம பிரஸ் பண்ணும்போது வெளியே வரும். வெளியே வரக்கூடிய நேரத்தில் அந்த தோலுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஆயிலும் சேர்ந்து தான் வெளியே வரும். அதாவது லிமனான் ஆயிலும் இந்த காத்து சேர்ந்து வரதுனால தான் தீப்பத்திட்டு இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தியில நம்ம இந்த ஆரஞ்சோட தோலை பிரஸ் பண்ணும்போது அந்த தீ பறந்து போறது. அதே மாதிரி ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெலூன்ல ஆரஞ்சோட பீல பிரஸ் பண்ணும்போது பெலூன் பிரேக் ஆகி போகுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்துருக்கக்கூடிய தெர்மோகோலும் பெட்ரோலும் பயன்படுத்தும் போது தெர்மோகோல் எப்படி பெட்ரோல்ல கரைஞ்சு போகுதோ அதே எக்ஸ்பெரிமெண்டோட ரீசன் தான் இதுக்கான காரணம். என்ன அப்படின்னா சிமிலர் டிசால்வ் சிமிலர் அப்படிங்கிற பிரின்சிபிள் தான் இதுக்கு காரணம். என்னன்னா லிமனான் ஆயிலில் ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கும், பெலூனும் ஹைட்ரோ கார்பன்ஸால் தயாரிக்கப்பட்ட பொருள். இந்த 2ல இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸ் சேரும்போது பெலூனில் இருக்கக்கூடிய ரப்பர் டிசால்வ் ஆகி போகுது, அல்லனா கரைஞ்சு போகுது. அதனால தான் அது பிரேக் ஆகுது. இதுதான் இதோடைய அறிவியல். அடுத்த தடவை நீங்கள் வீட்டில் ஆரஞ்சு வாங்கும்போது இந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட்டையும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்க, அதே மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிய வேண்டிய அறிவியல் விஷயங்களை எங்களுக்கு கமெண்ட்ஸாக தெரியப்படுத்துங்க. அது சார்ந்த வீடியோக்களையும் நம்ம செய்ய தயாராக இருக்கிறோம். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான புதிய வீடியோஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.